ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை தாவரங்கள், அதாவது ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, மெயின்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்படி கீ நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மொத்த ஃபாரஸ்ட்கே இவ்வளோ தான் நோட்ஸ். தமிழ் மீடியம்னா இவ்வளோ, இங்கிலீஷ் மீடியம்னா இவ்வளோ. ஸோ என்னென்ன கீ பாயிண்ட் வந்து நீங்கள் மெயினாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை தாவரங்கள். ஸோ இந்த இயற்கை தாவரங்களில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1988ஆம் ஆண்டு தேசிய வனக்கொள்கைப்படி 33% காடுகள் இருக்கணும். அதாவது 1/3 நிலப்பரப்பில் வந்துட்டு 1/3 வந்து காடுகள் அளவு இருக்கணும். ஸோ அதை தான் ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த பாலிசியிலேருந்து சொன்னாங்கன்னு கொஷின் கேட்கலாம் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பரப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%, 20.21%. இது இம்பார்ட்டண்ட்டு, அதிகமாக கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டு குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு, உலகின் 25 உயிரின பன்மை சேர்ந்த பகுதிகளில் ஒன்றாக இருக்குது. அடுத்து காடுகளோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். இதில் வந்து அதிகமாக இருந்து கம்மியாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரிசைப்படுத்த கூட சொல்லி கேட்கலாம். அதுக்காக பார்த்துக்கோங்க. வகைகள் மொத்தம் 5. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ இதை நான் ஓவராலாக வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. செகண்ட் டைப் வந்து மித வெப்பமண்டல காடுகள், மான்டெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு. ஃபோர்த் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஃபிஃப்த் வந்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள், ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட். இந்த 5 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப்பமண்டல பசுமை மர காடுகள் இது வந்து அதிக மழைப்பொழிவு உள்ள இடத்துல இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையோட சரிவுகளில் இது காணப்படும். என்னென்ன மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலபார், லவங்க மரம், கருங்காலி, ஃபனாச மரம், ஜாவா பிலம், ஜாமூன் பலா. ஸோ இந்த வகைகள் கொடுத்துட்டு, மர வகைகள் கொடுத்து இது காணப்படும் காடுகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அரை பசுமை மாறா வகை காடுகளானது உப அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் காணப்படும். இது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதிகமாக காணப்படும், கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் காணப்படும். சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலையில் இந்த காடுகள் காணப்படுது. மகாகோனி, குரங்கு தேக்கு, பலா, மாமரங்கள் இந்த பகுதியில் காணப்படுது. மித வெப்பமண்டல மலை காடுகள் பார்த்திங்கன்னா ஆனமலை, நீலகிரி, பழனியில் காணப்படுது. இதை வந்து சோலா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா குறைந்த அளவு உயரத்துடன் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சோலா அப்படின்னாலே மித வெப்பமண்டல மலைக்காடுகள், மான்டெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு. அடுத்து இலையுதிர் காடுகள்னாலே தேக்குங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தேக்கு அதிகமாக இருக்கிறது இந்த இலையுதிர் காடுகளில் தான். அதே மாதிரி வணிக ரீதியான மரங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த இலையுதிர் காடுகளில் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் சீசனில் இலையை உதிர்த்துரும். மற்ற மரங்கள் பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டு மரம், இலவம், கடம்பா, தேக்கு, வாகை இதெல்லாம் இருக்கும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. தனியாகவும் கொஷின் கேட்கலாம். கடலோர பகுதி, ஆற்றின் டெல்டா பகுதி, அதுக்கப்புறமா ஆற்றோட முகத்துவாரம். ஸோ இதில் வந்து காணப்படும். ஆறும் கடலும் இணையிற இடத்துல இது அதிகமாக காணப்படும். எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இருக்குது. இங்கே வளரக்கூடியது பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ், வெள்ளை மேங்க்ரோவ், காட்டுமல்லி, இந்தியன் பிரைவேட் மரங்கள் காணப்படுது. உவர் நிலங்களில் தாக்குப்பிடிச்சு வளரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வேர்கள். கடல் பாதுகாப்பு பார்த்திங்கன்னா சதுப்பு நில தாவரங்கள் வந்து கடல் அலை, புயலால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்குது. பவளப்பாறவைகள் இதையும் பாதுகாக்குது. பிச்சாவரம் வந்து உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலமாக இருக்குது. இது வந்து அவனீசியா ரைசோஃபோராங்கிற தாவர இனங்களையும் கொண்டு இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெப்பமண்டல முட்புதர் காடுகள். அது வந்து பனை, வேம்பு, கருவேலம், கருவேல மரம் அதிகமாக காணப்படும். புதர் செடி அதிகமாக இருக்கும் தருமபுரி, ராமநாதபுரம்.
விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும். சமவெளியிலேருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேலே உள்ள பகுதிகளில் காணப்படும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்டது. அப்டேட்டான வெர்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் புக்கில் வந்து பழைய வெர்ஷனில் வேறு டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, தருமபுரியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்டேட்டான வெர்ஷனில் ஈரோடு தான் ஃபஸ்ட்டு, அடுத்து கோயம்புத்தூர், திண்டுக்கல், இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர், ஈரோடு, கோவை, திண்டுக்கல், வேலூர். வன உயிரினங்கள் பொறுத்தளவுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் வந்து 3: நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை. அடுத்து வனவிலங்கு சரணாலயம். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் கேட்கக்கூடியது. மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் காடுகளின் வகைகள் மட்டும் கேட்கலாம். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இல்லைன்னா ஜஸ்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். முதுமலை, நீலகிரி, முண்டந்துறை, திருநெல்வேலி, கோடியக்கரை, நாகப்பட்டினம், இந்திரா காந்தி, கோயம்புத்தூர், களக்காடு, திருநெல்வேலி, வளநாடு, கருப்பு மான்கள், தூத்துக்குடி, மலையணில், விருதுநகர், கன்னியாகுமரி, அதில் சத்தியமங்கலம், ஈரோடு, மேகமலை வந்து தேனி, மதுரை, கோடியக்கரை வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். அடுத்து கொடைக்கானலில் இருக்கிறது வந்து திண்டுக்கல், தேனி, கங்கை கொண்ட புள்ளிமான் இது வந்து திருநெல்வேலி, வடகாவேரி வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, நெல்லை வனவிலங்கு இது வந்து திருநெல்வேலி. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இயரும் கேட்கலாம். ஸ்டார்டிங்கில் உள்ளதுக்காவது மினிமம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து சிவகங்கை, பழவேற்காடு வந்து திருவள்ளூர், கரிக்கிளி வந்து காஞ்சிபுரம், கரிஞ்சிரங்குளம் வந்து ராமநாதபுரம், சித்திரங்குடி வந்து ராமநாதபுரம், கூத்தன்குளம் வந்துட்டு திருநெல்வேலி, வெள்ளோடு பார்த்திங்கன்னா ஈரோடு, வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம், உதய மார்த்தாண்டபுரம் வந்து திருவாரூர், மேலசெவ்வனூர் வந்து ராமநாதபுரம், வடுவூர் வந்து திருவாரூர். ஸோ இந்த பாக்ஸு மாதிரி கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ண ஆயிருதுங்க. வடுவூர் வந்து திருவாரூர், காரைவெட்டி வந்து அரியலூர், தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் வந்து ராமநாதபுரம், சர்க்கரைக்கோட்டை வந்து ராமநாதபுரம், ஊசுடு வந்து விழுப்புரம். ஸோ அடுத்து பேரிடர்கள் பற்றி இது அந்த லெவலில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல. இதோடு இந்த லெசனில் அதிக இம்பார்ட்டன்ஸ் உள்ளது இது வரைக்கும் தான். இதுக்கு அடுத்து வந்து மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நான் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிடுறேன். சம்மரி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காடுகள்னு எழுதியிருக்கேன். மொத்த தமிழ்நாடு 20% எழுதியிருக்கேன். நேஷ்னல் பாலிசி தேசிய வனக்கொள்கை 1988 33% இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உயிரின பன்மை சேர்ந்த பகுதி, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு. அடுத்து 5 வகைகள்: வெப்பமண்டல பசுமை மர காடுகள், அதுக்கடுத்து மித வெப்பமண்டல சோள காடுகள், வெப்பமண்டல இலையுதிர், மேங்க்ரோவ், வெப்பமண்டல முட்புதர், எவர்கிரீனு, மாண்டேனு, டிராபிக்கல் டெசிடியஸ், மேங்க்ரோவ், டிராபிக்கல் த்ரோன். ஒவ்வொன்றுத்துக்கும் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் போதும். என்ன சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன தாவரங்கள் வளருது, இது மட்டும் போதும். வெப்பமண்டல பசுமை மர காடுகளை பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவு, ஸோ ஹை ரெயின்ஃபால்னு எழுதியிருக்கேன். ஆர்எஃப்னா ஷார்ட் ஃபார்மில், இங்கே அதிக மழைன்னு எழுதியிருக்கேன். அடுத்து அடர்த்தி, மரக்கிளை வந்து அடுக்காக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும், மரக்கிளை அடுக்கு மல்டிலேயர்டாக இருக்கும். கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருக்குது. அடுத்து வந்து என்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மலபார், கருங்காலி. ஸோ இந்த மரங்கள்லாம் ஒரு 2 அல்லது 3 எக்ஸாம்பிள் மட்டும் வச்சுக்கோங்க. புக்கில் இருக்க எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் கிடையாது. மித வெப்பமண்டல காடில் வந்து சோளா அப்படின்னு சொல்லுவாங்க, சோள காடுகள். ஸோ சோலாஸ்ன்னு சொல்கிறோம். ஆனைமலை, பழனி, நீலகிரி ஏரியா எழுதியா இருக்குது. நீலகிரி சாம்பார், ரோஸ் ஆப்பிள் இதெல்லாம் இருக்கும். பசுமையாக இருக்கும், அதே நேரத்தில் உயரம் குறைவாக இருக்கும். இதே வந்து பசுமை மாறா காடுகள் உயரம் அதிகமாக இருக்கும், மல்டி லேயர்டாக இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. இலையுதிர் காடுகள் பொறுத்தளவுக்கும் இலைகளை உதிர்க்கும் ட்ரை சீசனில். தேக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்கனாமிக் இம்பார்ட்டன், பொருளாதார ரீதியான மரங்கள் அதிகமாக காணப்படும். மேங்க்ரோவ்னு பார்த்திங்கன்னா ஆறு கடல் டெல்டா பகுதியோட முகத்துவாரங்களில் காணப்படும். அதே மாதிரி உப்புத்தன்மை தாங்கும் திறன் அதுக்கு இருக்கும். பிச்சாவரம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம் பகுதிகளில் காணப்படுது. கடல் அலை, புயல் பாதிப்பு குறைவாக இருக்கும். வெப்பமண்டல முட்புதர் காடுகள் பார்த்திங்கன்னா மிக குறைவான மழை உள்ள பகுதிகளில் தான் இருக்கும். புதர் செடி அதிகமாக இருக்கும். கருவேலம், அக்கேசியா, நீம்பாம், பனைமரம். ஸோ இதெல்லாம் படுது. ராமநாதபுரம், தருமபுரியில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். நான் மொத்தம் அந்த டைரிங்கிறது ஒரு ஸ்மால் சைஸ் நோட் அளவு தான் இருக்கும். அதுலேயே நான் பாதி பேஜ் தான் மொத்த காடுகள் சம்மந்தமாகவும் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் எழுதி மெயினான ஹெட்டிங்கை கரெக்டாக எழுதினீங்கனாலே உங்களுக்கு மார்க் நல்லா கிடச்சிரும். அதுக்கு போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 பாயிண்ட், அதிகபட்சம் ஒரு 5 பாயிண்ட்டு கீவேர்டை மட்டும் நோட்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுத தான் உங்களுக்கு அதை படித்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் குரூப் 1 மெயின்ஸ்க்காக இருந்தாலும் 2ஆக இருந்தாலும் சரி. நிறைய எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிற பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போது புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து படிக்க பாருங்கள், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஜஸ் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.